ஜனவரி 7 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு அறிவழகன் அப்படிங்கிற ஒரு புது வாத்தியார் வந்திருக்கிறாரு. அவரோட ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, பசங்க எல்லாருக்கிட்டையுமே அவர் எந்த மாதிரி பேசி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ரத்னா மற்ற டீச்சர் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அறிவழகனுக்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்களை மாதிரி ஒரு சார் தான் சார் எங்களுக்கு வேணும், நீங்கள் ரொம்ப ஜாலியான டைப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு பசங்க எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரத்னாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பசங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே பார்த்தா வெங்கடேசன் நிற்கிறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் டிஸ்மிஸ் ஆன ஒரு வாத்தியாரை பார்த்துட்டு இவ்வளோ பயப்படுறீங்க? அவங்கவுங்க கிளாஸ்க்கு போங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரத்னா டீச்சர் சொல்கிறாங்க. மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே எதுக்காக தேவையில்லாமல் நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி புருஷங்கிற மரியாதை கூட இல்லாமல் நீ என்னைய எப்படி இங்கே வரலான்னு கேட்குற? எனக்கு நீ இருக்கிற இடத்துக்கு எங்கே வேணும்னாலும் வர்றதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் உன் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பாரு வெங்கடேஷ், நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. மரியாதைன்னு இங்கேருந்து போயிரு. என் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உயிரோடையே விடாது. என்னடி எப்போ பார்த்தாலும் அண்ணன் அண்ணன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிற? உன் அண்ணனுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான்? உன்னைய லவ் பண்ணி உன்னைய கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் இப்போ ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியுறான். ஆனால் நீ என்னடானா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இப்போ ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற. நான் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன்னை நான் ஒரு நாள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெங்கடேசன் ரொம்பவே ரத்னாவை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு வெங்கடேஷ், இங்கே ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வாத்தியார், நான் ஒரு டீச்சர். இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்லை. மரியாதையாக ஸ்கூலை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அறிவாளகன் வர்றாங்க. டீச்சர் என்னாச்சு, எதுக்காக இங்கே யார் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்குறாருல, சொல்லு, நான் தான் உன் புருஷனு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கேட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. இது ஸ்கூல், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். இங்கே உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, மரியாதை இங்கே இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி புருஷனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வச்சு என்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டு இப்போ வேற ஒரு புது பையனோட சுற்றிக்கிட்டு தெரியுறியா? இப்போதான் தெரியுது எதுக்காக என்னைய நீ கழட்டி விட்டேன்னு. இங்கே பாருங்க வெங்கடேஷ், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க. மேடம் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு தான் இந்த ஸ்கூல்லையே ரீஜாயின் பண்ணியிருக்கிறேன். புது வாத்தியாரை இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இவங்க எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அறிவழகன் சார், நீங்கள் முதல்ல பசங்களை போய் பாருங்கள். இவர் இப்படி தான் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இவரை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசனை எதுவுமே கண்டுக்காம ரத்னா டீச்சர் பாட்டுக்கு ஸ்கூல்ல நடக்கிற எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருக்கிறாங்க.